சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் என்னோடய முதல் படத்தை கொடுத்ததுக்கு. அண்டு சார்கிட்ட அனுப்பிச்சுவிட்ட அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு ஒரு 5 வருடமாக செல்வா ஆர்கே அப்படிங்கிற எடிட்டர்கிட்ட ஒரு உதவி படத்து உழைப்பாளராக பணி செஞ்சேன். அதில் தான் கர்ணன் பரியருமாள் அப்படிங்கிற ஒரு சிறந்த படத்தில் ஒரு வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ தான் அண்ணனோட அறிமுகம், சாரோட அறிமுகம் எனக்கு கிடச்சி. அப்படி அறிமுகம் கிடச்சி இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு முதல் படம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மேடையில் முதல் படம் எனக்கு அமையணும்னு எதிர்பார்க்கல. நன்றி சாருக்கு, மாரியண்ணனுக்கு, செல்வா ஆர்கேக்கு, அப்புறம் என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா, என் ஒய்ஃபு, எல்லாத்துக்கும் நன்றி. படம் சூப்பராக வந்திருக்கு. ஜூலை 4th அனைவரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நான் அட்மையர் பண்ணுற நிறைய பர்சன் இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 பாட்டு, 2-3 படங்கள் இவ்வளோ தான் என்னோடய ப்ரொஃபைலாக இருந்தது. ரஹ்மான் சாரோட அசிஸ்டண்ட் என்ற ஒரு ப்ரொஃபைல் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கடல்லேருந்து. ஸோ ராம் சார்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இந்த டீசர் ட்ரெய்லரில் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல்லாம் போய் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ராம் சார்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஹவு டு அப்ரோச் அ ஃபிலிம், மியூசிக் எல்லாமே. அவர் நோ காம்ப்ரமைஸ் டேரக்டர் நான் ஒர்க் பண்ணதுலேயே. ப்ளஸ் ராம் சாரும் ரஹ்மான் சாரும் சேம்னு நான் இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா 2 பேருமே நோ காம்ப்ரமைஸ், 2 பேருமே ஒரே தாட் ப்ராசஸில் இருக்க பீப்புள். Thank you Ram sir, I'm always grateful for this opportunity. And Madan Karki sir, thanks for your support. நீங்கள் கொடுத்த அந்த சாங்ஸ் வச்சு தான், அந்த லிரிக்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இவ்வளோ சாங் ஷார்ட் டைமில் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து இதை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, 7 கடல் 7 மலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு. ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோட பட்டியலில் எப்போவுமே இருக்கிற பாடல்கள். கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது, அவரை பார்க்க போகும்போது, அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளோ ஒரு கவிதை. அதில் அவர் வந்து தமிழ் கவிதை அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேன்னாலும் இந்த வரி அழகாகிடுச்சானா அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு, ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக ஆக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு வாங்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பித்த அந்த திங் அதிலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேறு ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்டலாக ஏதாவது கவிதையாக வந்துட்டா கூட, ஐயோ இது கவிதையாக இருக்குங்க, கவிதை வேணாம் இதில், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் வந்து நான் வேறு மாதிரி பண்ணுறேன், வேறு மாதிரி என்னோட விஷனே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலாக வேறு ஒரு ஜானருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவர் கூப்பிட்டு போனார். எனக்கும் ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பித்து அப்புறம் முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டில் ஒரு 19 பாட்டு படத்தில் இருக்குது. ஸோ அந்த 19 பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோட கையை பிடிச்சி அவர் எழுதினார். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு விஷுவல், நீங்கள் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே. வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டால் கூட அந்த படம் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும். யார் மேலே இருக்கா, யார் கீழே இருக்கா, எவ்வளோ ஆங்கிளில் மலை இருக்குது, இப்படி தான் இந்த முழு படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதில் இருக்கும். இந்த பாடல்கள் வந்து சில நாள் உட்காந்து ஒரு 5 பாடல்கள் எழுதுவோம், அடுத்த நாள் ஒரு 8 பாடல்கள் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம். சந்தோஷ் உடனே அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவார். சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர். ஸோ அவரோட மியூசிக் இதில் இருக்கிற வெரைட்டி வந்து அது சொல்லும். ஏன்னா ஒரு 19 பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் ஒன்று வந்து ராம்சர் சொல்லுவார் யார் வர போகிறாங்கன்ட்டு. சித்தார்த் வந்து நான் கண்டிப்பாக அவரை பாராட்டணும். இன்றைக்கி வந்து பாட்டு மட்டும் இல்லை, மறுபடி நீ பாட்டும் அவர் 7 கடல் 7 மலையில் வந்து பாடியிருந்தார். அவருடைய அந்த குரல் வந்து அது
ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது. ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார் அவர். அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே வந்து திடீர்னு ஒரு பாஸ் விடுவார், அந்த கேள்வி கொக்கியில்னும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பார் அவர். இந்த படத்துலையும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு இந்த இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதில் நம்ம எதை ரசிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போகிறோன்ட்டு ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சந்தோஷ் தயாநிதியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் திங்க் மியூசிக். ரொம்ப நாள் ஆசை அவரோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் 20 சாங்ஸ் இருக்கிற இந்த ஆல்பமில் கொலாபரேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதன் கார்கி பிரதருடைய 1000th பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங்க் மியூசிக் தான் நினைக்கிறேன், கரெக்ட்? ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட்டு பாடலும் 1000th பாடலும் திங்க் மியூசிக்கில் கொலாபரேட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹாட்ஸ்டாரோடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை. தேங்க்யூ ஸோ மச் ஹாட்ஸ்டார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்ரிமெண்ட் பேசி அது நானும் ராம் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம். அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவு ஆயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட்ஸ்டார் வந்து இதை திங்க் மியூசிக் நம்பி கொடுத்ததுக்கு. சித்தார்த் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் கொலாபரேஷன் ஆகிற அவங்க வகையில் இந்த ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டனி பையன் 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ ஈகலி வெயிட்டிங் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்ட்டு. ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர். அவர் வந்து தலைவா பறந்து போ, ராம் சார்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அருண் விஸ்வா அவரும் அதிகமாக பேசுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஜியோ ஹாட்ஸ்டார், ராம் சார், சந்தோஷ் தயாநிதி. தேங்க்யூ எவ்ரி ஒன். யா, தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் எப்போதும் மறக்க முடியாத 2 சித்தப்பாக்கள் இருக்காங்க. ஒன்று காமெடியில் கலக்கிய பருத்திவீரன் சித்தப்பா, இன்னொன்று உணர்வையும் உறவையும் உலுக்கி எடுத்த சித்தா என்ற சித்தப்பா. பாய்ஸ் தொடங்கி சித்தா வரையில் காதல், ஆக்ஷன் என்று வெற்றி படங்கள் பல கொடுத்து பெண்களின் இதய கூட்டில் இடம் பிடித்த சிக்னிஃபிகன்ட் ஸ்வீட் ஹார்ட் சித்தார்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவரோட எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ண அன்னிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணுன்னா. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நின்று தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very very beautiful and the performances are outstanding, starting with Mithul. He's a lovely performance on debut.
பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவா பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். there's no எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் ஷிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம். இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட. பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், உங்கள் கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் a ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட். நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். வேர் இஸ் ஹி? So both of them really amazing to back a film like this. Adu Vazhaikku appuram it's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார். அவரோட டெக்னீஷியன்ஸ் அது உங்களுக்கே தெரியும். சந்தோஷ் தயானிதி இஸ் a tremendous musician. He's worked and learned from the greatest. அண்ட் சந்தோஷோட ராட்டி சாங் தான் சந்தோஷ் ஃபஸ்ட்டு நான் பேஸ்ட் when we first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங். அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் a very beautiful song. அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம். இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Ayrambat editor. So I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when we recorded it. இந்த பாட்டு வாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்புலையும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்புலையும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films. பிகாஸ் நம்ம சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும். இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போ 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தால் பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லவ் போத் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ் பிகாஸ் தே ஆர் போத் வெரி ஸ்வீட் அண்ட் ஃபன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் இமோஷ்னல் ஃபில்ம்ஸ். அண்ட் இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு.
அதை விட்டுட்டு half அன் ஹவர் நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து இஸ் a very beautiful and positive, almost a cute fairy tale of a film. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் a lot of your love. It's releasing on July 4th worldwide, and I hope ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போது சித்தார்த் பாடிய செகண்ட் சிங்கிள்ஸ் டேடி ரொம்ப பாவம் இசை வெளியீடு இப்போது அருண் விஸ்வா வெளியிட மாரி செல்வராஜ், ரஞ்சித் ஜெயக்கொடி பெற்றுக்கொள்வார்கள். இவங்க எல்லாருமே ராம் சாருடைய அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட வேண்டியது. ஹீரோ சிவா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ சித்தா. அடுத்ததாக எந்த ஒரு கலைஞனையும் உலகளவில் உயர்த்தி பேச வைப்பது அவருடைய படைப்புகள். கதையின் ஆழத்திலிருந்து மக்கள் ரசனைக்கு ஏற்றவாறு கொடுத்து வெற்றி பெற்ற மாவீரன் அடுத்த வெற்றிக்கு தயாராகும் 3BHK தயாரிப்பாளர் அருண் விஸ்வா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். On behalf of Ram sir and entire team of Parandupo, I thank Jio Hotstar, Kutti sir, Bala sir, Pradeep sir, and the entire team of Hotstar. ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் இது. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் நான் ஏறியிருக்கேன், இதுக்கப்புறமும் சில மேடைகளில் நான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு நாளும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற படத்தில் சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்ல. அப்படி நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டப்புறம் இப்போது சாரோட ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மேடை. இது எனக்கு ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அது அவர் தான் அந்த ஒரு பெருந்தன்மையாக இருந்து அதை பண்ணுறாரு நான் நம்புகிறேன். இப்போ இது வந்து இந்த ஆடியோ லான்ச் இப்போ இந்த சாங் கூட நான் வெளியிடணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் உணர்றேன். எனக்கு மற்றது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு என்னை ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட மற்றதுலாம் எனக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கிறத விட எனக்கு ராம் சாரோட அசிஸ்டண்ட் அருண் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த இதோடு தான் நான் என்றைக்குமே இருக்கேன். நான் சாரோட படங்களில் தானு சார் வர்றாரு. தேங்க்யூ சார். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை அந்த விதத்தில். நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் மட்டும்தான் வந்து சார்கிட்ட உருப்படியாக ஒர்க் பண்ண ஒரு ஆள். சாரோட அசிஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படியே சார் கூடயே 24/7 இருக்கிறவங்க. நான் மட்டும்தான் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு சார்கிட்ட அப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் அவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டு வராங்க. நான் இந்த மாதிரி இப்படி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்போவே வந்து சார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அருண் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை, சார் வந்து
ஏதோ ஒரு டீ கடையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்டர் ஆகிற ப்ரொடியூசர் ஆவீங்கன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு டப்புன்னு அப்போ வந்து நான் டைரக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் இங்கே ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். பட் அதுதான் இப்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிகிறத விட நம்மளோட குருநாதர்களுக்கும் நம்மளோட ஆசனவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பயே பார்த்துருக்காரு. நிச்சயமாக இவன் இருக்கிற வாழ்க்கை இவன் டைரக்டராக வாய்ப்பு இல்லை, இது ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் எதை வச்சு சொன்னார் கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு அறிகுறியே இல்லாதப்போ கூட அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அது நிஜமாகவும் நடந்துருச்சு. அந்த விதத்துலேயும் நான் என்றைக்குமே என் மூலிமா நான் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ அடுத்தடுத்து நான் படம் ப்ரொடியூசராகவோ என் மூலிமா என்றைக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் அது வந்து சார்னால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் வரும்போது மட்டும் அதோட காரணம் கண்டிப்பாக சாராக தான் இருப்பார். ஸோ இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை தான். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். மற்றவங்களுக்கு மேடை ஏற்றி அழகுபடுத்தி பார்க்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். மிர்ச்சி சிவா அவர்களுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன். நான் அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி படத்தில் சார் இப்படி ஒன்று சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்டும் சார் அனுப்புவார். இதை அனுப்பிச்சு படிச்சு போய் நான் வந்து இது சாரோட இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான நல்ல ஒரு ஃபன், அதே மாதிரி சாரோட அதோட ஒரு ஸ்டாம்பும் அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இதில் மிர்ச்சி சிவா கூட பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. சாருக்கு சிவா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது அந்த காம்பினேஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் சார் எல்லா படத்துலையும் ஒரு வேறு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது படத்துக்காக இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் விஷுவல் சார் காட்டும் போது இவ்வளோ லேண்ட்ஸ்கேப் காமிச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னும் போது கம்ப்ளீட்லி ஒரு பயங்கரமாக வாய்ப்பில் வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷுவல்ஸ் இருந்தது. அதில் எல்லாத்து மாதிரியும் நான் ஒரு ராம் சாரோட ரசிகனாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்போவுமே அவரோட படங்கள் அப்போது ஒரு ரிலீஸ் அப்போ கூடயே இருந்து வேலை பார்த்து தான் பழக்கம். இந்த தடவை நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமும் வருது, அந்த டைமில் வராருன்னொன்னே எனக்கு அங்கேயே மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த டைம் தான் சார் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வரானார். பட் இது அவர் கூட என் படம் வருது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இதுவும் என் படம். இதுதான் மெயினாக என்னோடய படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து இது வரவேற்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் திறமையாளர்களை அடையாளப்படுத்தி கோடம்பாக்கத்தில் கொடிகட்டி பறக்க வைப்பவர் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணுன்னு. உண்மையிலேயே ஆஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள். அவர்களும் சிகரத்தில் இயங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் புரியாத புதிர் இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் என்று இம்மி அளவும் குறையாத ஞாபகங்களையும் நினைவுகளையும் காதல் படைப்பை தந்தவர் ராமின் உதவியாளர் பறந்து போ படத்தின் விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்து வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. அழைக்கிறோம் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். சூரியவம்சம் சின்ராஸ் மாதிரி ஓரமாக ஃபோட்டோவில் நின்றுட்டு போகலான்னு தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. பேசுகிறதோட என்ன சிக்கல்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 15 நாள் இருக்கும்ல சார், 15 நாள் மேலே இருக்கும். அதனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். அதனால் டிஸ்க்ளைமரோட பேசுகிறேன். அப்படி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார், கம்மியாக. ஓகே சார். ஜெயமோகனோட ஒரு வரி ஒன்று உண்டு, வீட்டுக்கு வெளியே தான் உலகம் உண்டு அப்படின்னு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செல்ல வேண்டும்னு. சார் இது ஒரு ரோட் மூவியாலாம் எடுக்கலை, ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லோரும் சொன்னாங்க ராம் சாரோட படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அந்த டார்க் சைடு இல்லை, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவியாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஹாப்பியான பர்சன், எவ்வளோ ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ரொம்ப சூப்பரான ஒரு படம், மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ராம் சாரோட மேடையில் நான் வந்து பேசுகிறது, அருண் சார் மாதிரி நானும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறது, பாக்கியம் சொல்கிறதா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தை எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்பரர்னு ஒரு கேரக்டர் வரும், வாத்துக்காரர் ஒருத்தர் வருவார், மைனா குருவின்னு 2 பேர் மனுஷர்களாக வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தான் எடுக்கும் எந்த ஒரு படைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான நேர்மையான கருத்தை முன்வைத்து மௌனங்களை உடைக்கும் படைப்பாளி, 7 கடல் 7 மலை எதிர்காலத்தை உங்கள் பேச வைக்கும் பெருமைப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளராக அழைக்கிறோம் சுரேஷ் காமாட்சி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையே ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்களையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் வந்து உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகளை அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு வந்து அவர் ரொம்ப எனக்கு அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மேலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்த என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராம் அவரில் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காதில் வாங்க மாட்டார். அவர் வேலை உண்டு, தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றி சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞர். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாஸ்குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர், இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவா நான் கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவான எப்படி பண்ணார், சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ட்டே அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் வந்து பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியில் பார்த்துட்டு வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. வெளியில் வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் வந்து இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு சொல்லி நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியலை. அப்போ நான் தானன்ட்டு கொண்டு போய் ராமன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னால் முடியலை, தானனால் உடனே முடியுன்றதுனால தானன்ட்ட கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது ஒரு கூட படம் பண்ணணும், அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமன் வந்து அப்படி ஒரு கதை இருக்குது பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பு எடுத்து பண்ணது 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில் வந்து பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்ணுறேன். நம்ம ஆனால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தான் சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ராமனை வந்து மிக தெளிவான ஆள். அது மாதிரி அவருடைய வந்து அசிஸ்டன்ஸில் அப்படி மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறேன் நான். அப்படி தான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்குது, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்கிட்ட திணிப்போம். நான் எப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது வந்து
அப்படி எப்படி யோசிச்சாருன்னு ஒரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமா அந்த அவருடைய ஸ்பீச்சை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீப காலம் மேடைகளில் கூட அவர் அதிகமாக பேசுறதில்லை நினைக்கிறேன். 2 வார்த்தையை பேசிட்டு உட்காந்துருவார். அது மாரி செல்வராஜ் மேடையிலாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார் மாதிரி அங்கேயும் வந்து சொல்லிட்டு உட்காந்துரு. நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவும் டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம அப்படி தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாதவோ தேடி விடுப்போம். அப்படி தான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறது ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தா இப்படியே ஓட விட்டுருந்தா நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தேன் சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர். கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவா பிரதருக்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது. சிவா பிரதர் இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும். அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய பிஸியாக கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புகிறேன். சந்தோஷ் தயாநிதி நம்ம 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா யுவனை வந்து ராமன்கிட்டருந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமன் என்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்டா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கிப்பாரு நினைக்கிறேன். டீம் வாங்கி லிரிக் எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 உலகங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ரொம்ப பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் கூட. ராமன் 2 பேர் வந்து மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். விரைவில் அந்த 7 ஏழுமலையும் வந்து வெளிவரும். மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். பறந்து போ படம் வந்த பிறகு பேசப்படும் கதாபாத்திரம் மைனாவாக நடித்த வேணி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. எனக்கு லைட்டாக ஹார்ட் பீட் வெளியே வந்துட்டு போகுது. தேங்க்யூ ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கெலாம் போயிடுவோம்னு. என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். ராம் சார் வந்து 10 நேரம் தூங்க மாட்டாரானே தெரியாது. அப்போது ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்கள் ஏன் எப்போ தானே பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்கு படுத்தா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டேரெக்டாக போயிடுவார். எனக்கு ஷாக்காக இருக்கும், சார் எப்படி சார் டயர்டே ஆக மாட்டேறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்போவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக அண்ட் செட்டில் இருக்க எல்லாரும் பேரையும் சொல்லுவார். அன்னைக்கு வந்தவங்களை கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவார். Thank you Ram sir, thank you Pradeep sir, thank you everyone for giving this opportunity.
தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கையில் அனைவரும் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. அதை எப்போதும் கையாள்பவர் திரைத்துறையில் ஒளிதரும் கதிரவனாக வெளித்திரு ஹபீபி படங்களை இயக்கிய மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இதயத்திலிருந்து முதற்கண் வணக்கம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்ண படம் வந்து, ஏன்னா நான் ஒரு காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, என்னோட குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்தோடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் நாங்கள் ராம் எல்லாம் ஒன்றா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பற்றி சொல்கிறதுங்கிறது கேட்ட பழைய கதையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்கிற விதமாகட்டும், லொக்கேஷன்ஸ் பார்க்குறதாகட்டும், அது வந்து எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால் இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்குது வந்து. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரசோவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்குது வந்து. அதில் அந்த டெருசுசுலாங்கிற காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குறி பார்த்து கரெக்டாக சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு கண் பார்வை மங்கின பிறகு வந்து அவர் வந்து அந்த காட்டில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டில் வந்து காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டில் வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த இராணுவ அதிகாரிட்ட கேட்பார், ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படிம்பாரு. ஸோ ஒரு நமக்கு வந்து வீடுங்கிறது வந்து எந்த நேரத்துலேயும் நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு வந்துட்டு இருக்கு. குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில் வந்து தான் நிற்கிது. நம்ம குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளுக்கான உலகத்தோடு வச்சுருக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லைங்கிறதா உண்மை. ஆனால் அப்படியான குற்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை நம்மளை வந்து எதையோ ஒன்று நோக்கி துரத்திக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோடு நம்ம வச்சுருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில் ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் வந்து உங்கள் குழந்தைகள் கையில் மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு வந்து. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவு தான் இருக்குது வந்து. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து வெளியே கொண்டு போகிறதில்ல. என்னென்னா ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில் வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்தில் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு நம்ம குழந்தையை கூட்டி போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமாக வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தையை கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நம்மளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இது தமிழில் ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு அது விலை மதிப்பற்ற, இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனால் அதை ரொம்ப அழகாக அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கடத்துறாரு. ஹாட்ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்ணுறோம், ஆனால் குடும்பத்துடைய கதையை பண்ணுறோமானா இல்லை. தொடர்ந்து ஹாட்ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹாட்ஸ்டாரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து
இப்போ எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும்போது சிவா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலாக நடிக்கும்போது அது ரொம்ப பயங்கரமாக கலங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸுடைய சாப்ளின் நடித்ததுலேருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமராக நடிக்கக்கூடியவங்க எமோஷனலாக பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. கிரேஸ் ஆண்டனி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். உங்களுடைய ஹலால் லவ் ஸ்டோரி, நுணக்குழி, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஏன்னா ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ஆக்டர் நீங்கள், ஆக்ட்ரஸ். தமிழில் நீங்கள் வந்து சந்தோஷம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னார், இந்த படத்துடைய பெரிய சோலாக வந்து நான் உங்களுடைய முகத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த படத்தில். தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகாக வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு ஃபோனில் தன்னோட அப்பா கிட்ட பேசுவான் வந்து. அந்த இடம்லாம் நான் உண்மையாகவே கண் கலங்கிட்டேன் வந்து. நிஜமாகவே அந்த இடம் எல்லோருமே கண் கலக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த மியூசிக் வாங்கின திங் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி, நான் அவங்க ராமோட தான் நான் அவங்க ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார். தேவதை உங்களுக்கு வந்து ராம் சாரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இல்லையா? நம்ம அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் இந்த குழந்தைகளோடு இருந்து பார்க்குறதன் வழியாக, இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியாக இந்த குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு பரிசீலிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பாடலாசிரியர் மதன் கர்கி சார் விட்டுட்டேன். அப்புறம் பர்சனலாகவுமே எனக்கு வந்து ராம் அவங்கள பிடிக்கும். ஏன் இப்படி ஒரு சோல் அவருக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, படைப்பாளிகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே எப்போவுமே ரெண்டு வேறு வேறு இருக்கும். ஒன்று மணிப்பூரில் இருந்தால் இன்னொன்று மயிலாப்பூரில் இருக்கும் வந்து. ஆனால் ராம் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி வந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டுவதன் வழியாக வெளிச்சம் தான் கூடும். ஆனால் என்னென்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை இங்கே தூண்டுதான்னு கேட்டால் அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு நெருப்பு வந்து பரவணும் அப்படின்னாலே அதுதான் சயின்ஸாகவும் சரி, இயற்கையோட தோற்றமாகவும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டினா தான் வந்து வெளிச்சம் கூடும். ஆனால் ராம் வந்து எப்போவுமே அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டைரக்டரை பற்றி சொல்லிட்டே இருப்பார். சிமலர் அண்ணன் படம் பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. நாங்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ என்னுடைய படமும் கூட நான் அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஒரு நண்பராக ஹபீபி படத்தை நான் வந்து அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். வந்து பேசிட்டு ஓகே ரொம்ப பாராட்டு சொன்னார், ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். ஓகே நண்பர், நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், அதில் செய்ய வேண்டிய திருத்தங்களையும் சொன்னார். கொஞ்சம் நேரத்தில் நண்பர் சுரேஷ் காமாட்சி லைனுக்கு வந்தார். ராம் வந்து உங்கள் படத்தை பற்றி சொன்னார், உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராம் பார்த்தார். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் சார் வந்தார் வந்து. ஸோ இப்போ என்னுடைய படத்தை வந்து ஒரு சினிமாவில் ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பார். இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 ரேரான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் வந்து ராமுடைய படங்கள்லையுமே இருக்குது. அந்த சோல் தான் வந்து ரொம்ப அந்த ஆன்மா தான் இருக்குது. அதுதான் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸை வந்து அவர் சரியான முறையில் நடத்துறதுக்கு காரணமாக இருக்குது. அவருடைய அசிஸ்டன்ஸுமே இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடைகளை பார்க்கும்போது. அந்த அசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு நல்ல குருவாகவும் ஒரு நல்ல அசிஸ்டன்ஸாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமுடைய ஸ்கூல் பெரிய உதாரணம். பறந்து போ நிச்சயமாக எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளுடைய உலகத்தை மீட்டு தருவதற்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தவற விட்டுறாதீங்க. எல்லோருக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மீடியாக்களில் பல நூறு திறமையாளர்களை அவர்களின் திறமையை சின்ன திரையில் வெளிச்சம் போட்டு காட்டியவர், தற்போது ஜியோ ஹாட் ஸ்டார் கான்டென்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரதீப் மில்ராய் அவர்களை பேச அழைக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை எங்கே ஆரம்பிக்க, நாங்கள் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்து விஜய் டிவியோட அட்ரஸ் மாதிரி 3 கொரோனா, 2 லாக்டவுன், மாரி செல்வராஜோட 3 படம் எல்லாமே ரிலீஸ் ஆகி முடிஞ்சது. ஆனால் அந்த நட்பு வந்து சத்தியமாக என்னால் மறக்க முடியாத ஒரு நட்பு. ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ், மோஸ்ட் சென்சிபிள் overgrown baby.
அதாவது அவரோட வில்லன்கள் வந்து கூடயே இருக்கிற அசிஸ்டன்ஸ் தான். அவரை வந்து குழந்த மாதிரி தாங்கி பார்த்துப்பாங்க எப்போவுமே. அப்படி ஒரு டீம். அந்த டீமுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இட்ஸ் அ போன். தேங்க்யூ ராம் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இன் டு யுவர் வேர்ல்ட். ராமோடைய சென்சிபிலிட்டி என்னென்னா, சினிமாவுக்கு வந்து பாம், கார் சேஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு மனிதர்கள் போதும். அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன், அவங்க கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள், அந்த சென்சிபிலிட்டி போதும் ராமுடைய ஒரு அழகான படம் பண்ண. அவ்வளோ பெரிய ஜீனியஸ். எங்கள் கூடயும் படம் பண்ணுவாரா அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். தமிழ் சினிமாவில் கதை கேட்கும்போது ஒரு 100 கதை கேட்டோம்னா ஒரு 5 கதை ஓகே ஆகும். ஆனால் ராமோட மட்டும் அந்த ஒரு 5 வருஷ பயணத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் 2 கதை சொல்லுவார். சொல்கிற கதையெல்லாம் ஓகே பண்ணலாம். ஒரு பாயிண்டில் கூட்டி வெறுத்துட்டார். நீங்கள் படம் பண்ணுறீங்களா இல்லையாடா? எத்தனை கதை தான் ஓகே பண்ணுறது? எத்தனை கதையை தான் நானும் உட்காந்து கேட்குறது? எல்லாம் பண்ணி கதை ஓகே, இதை போகிறோம் அப்படின்னே ராம் அடுத்த நாள் வந்து அது வேண்டாம், நம்ம வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதாவது கதை நமக்குள்ளே கொட்டி கிடக்குதுன்ற ஒரு கர்வம் ஒருத்தருக்கு. அவரை எவ்வளோ பெரிய, அது வந்து ராமுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கதை சொல்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது மாதிரி தான் இந்த படமும். ஒரு நம்ம மறந்து போன, நம்ம பெருசாக சண்டை சச்சரவு இதுகளை கொண்டாடி நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்பரிசங்களை மறந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் தான். ஒரு அப்பா, மகன், ஒரு அம்மா, ஒரு சின்ன ஃபேமிலி. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே ஓவர் ப்ராமிஸ் பண்ணல. உங்களுக்கு இதில் பெரிய சீட்லேருந்து உங்களை வெளியே தூக்கி போடுற அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மணிக்கணக்காக உட்காந்து ஆடியன்ஸ் பேசினாங்க அதை பற்றி. எப்படி இவ்வளோ பெரிய சத்தமான சினிமா உலகத்தில் இவ்வளோ சட்டிலான ஒரு எமோஷனை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு. இன்றைக்கி அந்த பையன் வந்து சும்மா இருக்கான். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சொம்பு தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்படி கொண்டாடினாங்க. ஏன்னா பிகாஸ் ஹிஸ் எஃபர்ட் இன் தட் மூவி இஸ் தட் மச். செக் கேக்குதா? ஓகே. அவனோட எஃபர்ட் இந்த செக் ஓகே. இந்த படத்தில் அவன் போட்டிருக்க உழைப்பு வந்து அவன் ராம்கிட்ட வரும். ஆக்சுவலாக எனக்கு ராம் மேலே ஒரே ஒரு கோவம் இருக்குது. எனக்கு வந்து ராமோடைய மகனை தான் நடிக்க வைக்கணும்னு ஆசை. அது நான் எவ்வளோ சட்டை போட்டு பார்த்தேன். பட் திஸ் பாய் கேம் இன் டு அவர் லைஃப். அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்து, ஃபுட்பால் கற்றுக் கொடுத்து, ராம் உண்மையிலே சொன்னால் அவனை ஓட கற்றுக் கொடுத்தேன்னு வேறு சொன்னான். அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணி ஹி வாஸ் ரெடி. அண்ட் அவன் டெலிவர் பண்ணது வந்து இட்ஸ் லைக் அமேசிங். டு ஆக்ட் வித் பீப்புள் லைக் கிரேஸ், அஞ்சலி அண்ட் சிவா. அவன் வந்து பயப்படவே இல்லை. அப்படி ஒரு எஃபர்ட்லெஸ் இது. அதுக்கு வந்து ஒரு டீம் வேணும்ல. அந்த டீம் தான் ராமோடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் ராம். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் Hotstar is so happy that we are working with you, Ram. So thank you so much for this movie. Thank you team. இது பாசிபிள் ஆனது என்னுடைய டீமில் இருந்து ஒரே ஒரு நம்பர் தான் காரணம், நரன். தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி நரன். இட்ஸ் லைக் இந்த மாதிரி ராம் கிடைச்சனால ராம் ஆஃபீஸுக்கு அன்றைக்கி வந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சாரு. மாதிரி கூட படம் பண்ணோம். ஸோ I'm happy to work with this team. And thank you everyone for collaborating with us in this. Madan Karke irukattum, Santosh irukattum, Think Music Santosh irukattum, for everyone and all the actors. Thank you so much. Thanks. Thank you sir. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து போகிறோம், சிலவற்றை மறந்து போகிறோம். ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை, துயரங்களை, துக்கங்களை, சோகம், வருத்தம், கவலை, காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாளி, தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம்.
ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, 5 வருஷம் கழித்து சாரோட படம் வருது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பறந்து போவை பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும், முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுனது தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த மைண்ட் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சிடிஎம்லாம் உள்ளே லாக் பண்ணி வச்சு எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேலே காமராஜா, அது ஒரு கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் அந்த படத்தை. மைக்கேல் மேலே காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த படத்தை அந்த படத்தை நானே நிறைய ட்ரிப் அந்த காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே வந்து களவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாடா, எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காமல் அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ளே நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வர போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் வந்து கிழிச்சாங்க, நீ வாடா கூட்டி வந்துட்டார். கூட்டி வந்து ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டா பாதியில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடித்த படம். அந்த காமெடியை பார்த்துட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவர் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக. என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்துகிட்டே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர வந்து ஐயோ இப்போலாம் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதை தெரியாமல் பக்கத்தில் இருந்து காது பக்கத்துல இருந்து சொன்னார், டேய் திருநெல்வேலிக்கு போகுதுக்கடா பாஸ்போர்ட்டு, டிக்கெட் போட்டால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். 2 பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் நாங்கள் மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்து இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிட்டு